முட்டாயை தின்னு தின்னு தானே மூக்கில் ஒளிவிட்டே கிடக்குற. வத்தாத நதியாட்டம் எப்போ பாரு ஒளிவிட்டு கிடக்குது. அப்பயும் அந்த முட்டாய் கேட்கறது அடங்க மாட்டேங்கிறியாடா. வேற வேணா வாங்கி தரேன், முட்டாயெல்லாம் வாங்கி தர மாட்டேன். பத்மினி அக்கா வாட்டம் போகிறாங்க, பாக்கலி ஆட்டுங்குது. ஏக்கோ பத்மினி அக்கோ, யாரு நம்மள தான் கூப்பிடுறாங்க. கீதா நீயா? சொல்லு கீதா, எங்க பையனை பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறியா? ஆமாக்கா, ஒவ்வொரு நாளைக்கு ஒண்டியும் போயிடுறோம், ஒவ்வொரு நாளைக்கு நானே தான் கொண்டாந்து விடணும்னு அட்டம் பண்ணுறான். சரி அத்தான் போய் விட்டுட்டு வந்து அப்புறமா வேலையை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். நேரம் ஆகி போச்சு பார்த்துக்கிடுங்க. நேரம் ஆகி போச்சுன்னு மிஸ் அடிப்பாங்கம்மா, வாமா வாமா என்னை விட்டுட்டு சொல்லிட்டு வாமான்னு ஒரே ராவடி கட்டுறான். நேரம் ஆயிட்டா? அப்போ நீ போய் விட்டுட்டு வந்துடுறேன், நான் அப்புறமா கூட வந்து பேசிட்டுக்கலாம். ஆமாக்கா நேரம் ஆயிட்டு, நான் போய் விட்டுட்டு வரேன். சரி கீதா. முட்டாய் வாங்கி தரேன், நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். வாடா ஒன்று முட்டாய் கேட்டுட்டே இருக்கிறேன்னு டீச்சர்கிட்டயே மாட்டி விட்டுருவோம் ஒன்று. முட்டாய் வேணாமா, நீ டீச்சர் போய் சொல்லாதீங்க அடிப்பாங்க. வா நேரம் போச்சு, சீக்கிரமா நடா. நாளைக்கு கார்த்திகை நோம்பி வருது, ஊர்பட்ட துணி கிடக்குது, ஊடு துவைக்கணும், துணியை துவைக்கணும். எத்தனை வேலையை செய்யட்டு அப்பப்பா நினைச்சாவே போய் துணியை வாங்கி துவைக்கலாம். சோப்பு வாங்கிட்டு போய் ஒரு வேலையை இப்பயே செய்ய ஆரம்பிச்சா தான் சாயங்காலத்துக்குள்ள செஞ்சு முடிக்க முடியும். ஒரு நோம்பி வந்துடக்கூடாது சாமி. துணியை துவை, ஊட்டத்தோட இருக்கிற சாமானத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்கு. அந்த சாமானம் புழங்கி இருக்கவே மாட்டோம், அது பாட்டுக்கு அட்டால் மேலே கிடக்கும், அதையும் எடுத்து போட்டு விளக்கணும். என்ன வாழ்க்கடா. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக வெறும் பெட்ஷீட்டாக இருக்குது. இதெல்லாம் எவ துவைச்சி நான் எண்ணெய்க்கு எடுத்துவிட்டு இன்னும் ஊட்ட வேற துடைக்கணும். இன்னும் சாமானத்தெல்லாம் அள்ளி போட்டு விளக்கி கழுவுன்னு சொல்லிக்கிறாங்க எங்கள் மாமியாக்காரி. எத்தனை வேலையும் ஒரு மனுஷன் செய்கிறது. நாளைக்கு வேற விளக்கு நோம்பி, விளக்க வைன்னு அது வேற வைக்கணும். அடங்கப்பா, நோம்பி வந்தாலும் வந்துச்சு, இவ்வளோ வேலை நம்மளுக்கு. மக்களே நீங்களே சொல்லுங்கள், மாதம் மாதம் நோம்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது, நாமளும் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? எல்லார் வீட்லேயும் இப்படித்தானா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போலேருந்தே ஆரம்பித்தாதான் சாயங்காலத்துக்குள்ளே முடிக்க முடியும். பசி வேற கண்ணை கட்டுது. ஏய் துவைச்சிட்டு போய் சாப்பிட்லான்னா அதுக்குள்ளே வயிறு கியாங்குது. என்னாடி நெட்டவள்ளி ஒண்டியமா உட்காந்து புலம்பு தள்ளுறியே? ஏன் வெளியேந்து கூப்பிட்டுட்டே கிடக்குறேன், நீ பாட்டு தானா பேசிட்டு இருக்கிற, காது கேட்டுச்சா இல்லையா? ஏண்டி அடன் இல்லாமம்மா, இந்த துணியை பார்த்தே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அதை தான் தானாக புலம்பிட்டு கிடந்தேன். இன்னும் ஊர்பட்ட வேலை கிடக்குது. எங்கள் மாமியா ஒன்று ஒன்றா அதை செய்ய இதை செய்யணும் இதையோன்னு சொல்லிகிட்டே இருக்குது. எதை செய்கிறது எதை விட்றதுனே தெரியல எனக்கு. ஏட்டி உமா, எல்லாருமே நாளைக்கு கார்த்திகை நோம்பின்னு பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்களே, நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டியா? நான் எந்த வேலையை செஞ்சேன்? எந்திரிச்சுன்னு சோத்தாக்கனே தின்னே ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு தான் எந்த வேலையும். இப்படி வந்துட்டு போலன்னா எனக்கு ஒரு வேலையும் ஆகாதுப்பா. உனக்கு என்னையா கொடுத்து வச்சுவ? எங்கள் மாமியாக இருக்குது பாரு, அப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்தாண்ட அசையணும் அப்படின்னு வெளியே கதவுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு எந்திரிப்பினான்னு உட்காந்துட்டுக்கு. இது வேற அப்பப்போ வெயில் அடிக்குது, மோடம் போட்டுக்கிட்டே கிடக்குது. சீக்கிரமாக துவைச்சி காய வச்சானாச்சும் காயும், இல்லைன்னா நைட்டுக்கு போத்திக்காமலாம் நம்மளால தூங்க முடியாதப்பா. நம்ம ஊராட்டமாக இருக்குது, ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி விட நடுக்கெடுத்துக்குது. அதான் பெட்ஷீட்டை முன்ன அலசி துவைச்சி காய போடலாம் அப்படின்னு ஊற வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏட்டி இந்த பெட்ஷீட்லாம் நீ மிஷினில் போட்டுற வேண்டியதான? கையில் தண்ணி எவ்வளோ வெயிட்டை எப்படி தூக்கிட்டு துவைக்க முடியும்? மிஷினில் போட்டிங்கன்னா எடுத்து கூட ஒரு ட்ரிப் அலசிக்கலாம்ல. அதை உட்காந்து கையில் தூக்கி துவைக்கிறதுக்கு சிரமமாக இருக்காது. அது இல்லாமல் இந்த மோடத்துக்கு நீ கையில் என்னதான் புளிஞ்சினாலும் அதில் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். மிஷினில் போட்டு அலசி எடுத்துச்சு வரன்னு கொடுத்துரும். ஒரு அரை மணி நேரம் காய வச்சுன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அது என்னமோ உண்மை தான். எங்கள் அத்தை எங்கே சொன்னால் கேட்டால் தானே, மிஷினில் போட்டிங்கன்னா அப்படியே சோப்பு அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் செட் ஆகாது, நீ கையிலேயே துவை அப்படின்னு டார்ச்சர் பண்ணுது போ. ஏட்டி நெட்டவள்ளி, இந்த மாமியார்களும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்துட்டு வந்தவங்க தான். அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க பாரு. அவங்களுக்கு ஒரு மருமகம் வந்தது, அவங்க என்னென்ன டார்ச்சர் அவங்க மாமியா பண்ணிச்சோ அதெல்லாம் நம்மளை போட்டு பழி தீர்த்துக்கிறாங்க. என்ன கொடுமுடா. சரியா சொன்னட்டி உமா, என்ன பண்ணுறது? சரி துவைச்சிட்டு நானும் காய வைக்கணும் பாரு. உடனே மோடம் போட்டுச்சு. அப்புறமா வேலையை முடிச்சுட்டு ஏது வாரேன். ஆமாம், காலையில் நீ என்ன சோறு செஞ்ச? அது சோத்தை அடித்து தக்காளி ரசம் வச்சு விட்டு கீரை க்ளீன் பண்ணி வச்சேன் அன்றைக்கி. அதை எடுத்து வணக்கி விட்டு சரியான பசி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு சரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போகலாம் ஒரு ரவுண்டு. அப்புறமா போய் வேலையை ஆரம்பிச்சிக்கலான்னு வந்தால் பார்த்தா எல்லாம் ஒரே பிஸியாக இருக்கிறீங்க. சாப்பிடாம கொள்ளாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எனக்குலாம் சாப்பிடாம ஒரு வேலை ஓடாதம்மா. சரி நீ துவைச்சி சட்டுனா அலசி காய போடு. அப்புறம் மழைகளை வந்துட போகுது, நானும் போய் வேலையை பார்த்துட்டு அப்புறமா சாயங்காலமாக பேசலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக வரும்போது விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சரி வேலையெல்லாம் முடிச்சு போட்டு ஒரு ஃபோன் போட்டு நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? ஒரு நோம்பி எதுனா வந்துருச்சுன்னா இப்படி தான் வேலைக்குதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்.